சுடிதார் பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரோப் தான் ஸ்டிச் பண்ண போறோம். ரோப்புக்கு நான் கட் பண்ணி வச்சிருந்த பீஸ்ல எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்ல பக்கமா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸும் கரெக்டா நல்ல பக்கமா இருக்கணும். இப்ப நான் எப்படி ஃபோல்ட் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அந்த சைடு ஒரு ஃபோல்டு, இந்த சைடு ஒரு ஃபோல்டு சென்டர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தேர்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரியே ஃபுல்லா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாவே மடிக்கணும். ஈவனா இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சுருக்கம்லாம் இல்லாம ஈவனா இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணணுமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி இந்த சைடையும் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். பேண்ட் நம்ம 2 பீஸா கட் பண்ணிருப்போம். மேல ஒரு பீஸா கீழே ஒரு பீஸ், 2 பீஸா கட் பண்ணிருப்போம். இப்ப மேல் பார்ட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண போறோம். அத நல்ல பக்கமா வச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேண்டோட கட்டிங் வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்துருங்க. இதுல ஒரு 1.5 இன்ச் ஸ்பேஸ் விட்டு நீங்க ஸ்டிச் பண்ணணும். அந்த சைடு நம்ம 1/2 இன்ச் நார்மல் ஸ்டிச் தான் போட்டிருப்போம். இந்த சைடு 1.5 இன்ச் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் போடணும். இப்ப இங்க எப்படி நம்ம ஸ்டிச் முடிக்கணும்னா, நம்ம மேல ரோப் வைக்கிறதுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். அந்த ஃபோல்டு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ஃபோல்டு எங்க முடியுதோ கரெக்டா அங்க மார்க் பண்ணிட்டு நம்ம அங்கதான் ஸ்டிச்சை முடிக்கணும். ஓகேவா? நான் எப்படி மார்க் பண்றேன்னு பாருங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த ஃபோல்டு முடிகிற இடத்துல மார்க் பண்ணி அதோட நான் ஸ்டிச்சை முடிச்சுக்க போறேன். இப்ப இந்த ஸ்டிச் கொண்டு கரெக்டா அந்த மார்க் பண்ண இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு டபுள் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி நம்ம ஃபுல்லாவே டபுள் ஸ்டிச் போடணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த இடம் பிரியாம இருக்கும். அதனால 2 ஸ்டிச் போட்டுக்கணும். இப்ப அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த 2 பீஸையும் ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணி 2 சைடுமே 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். முன்னாடி எப்படி நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்டாப் பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டே வந்துட்டு நம்ம மார்க் பண்ண இடம் வந்துச்சு அதுல அப்படியே டர்ன் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிடணும். அப்படியே ஆப்போசிட் சைட்ல போயிட்டு அங்கேயே அப்படியே டர்ன் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்ப மேல நாட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணது அது அப்படியே இருக்கும். அதை அப்படியே நம்ம டர்ன் பண்ணிக்கணும். எப்படி நம்ம ஃபோல்ட் பண்றேன்னு பாருங்க. நம்ம முன்னாடி மார்க் பண்ணது ஃபோல்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். கரெக்டா அந்த மார்க் பண்ண இடத்தோட ஃபோல்ட் பண்ணி முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு இப்ப ஃபுல்லா ஸ்டிச் பண்ணணும். இது ஈவனா இருக்கணும். சுருக்கம் இல்லாம ஈவனா ஸ்டிச் பண்ணும் போதுதான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். ஈவனா ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
அப்பதான் உங்களுக்கு முடியும் போது ஈவனா முடியும், இல்லைன்னா சுருக்கமா இருக்கும். பாருங்க, எனக்கு முடியும் போதும் கரெக்டா முடிஞ்சிருச்சு, எந்த சுருக்கமே இல்லாம கரெக்டா, அளவும் கரெக்டா முடிஞ்சிருக்கு, சுருக்கமும் இல்லாம கரெக்டா நீட்டா பினிஷ் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப கீழ் பார்ட்ல இந்த சைடு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண போறோம். அந்த பார்ட் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்ல பக்கம் நல்ல பக்கமா வச்சு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்ப இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. பேண்ட்டுக்கு நம்ம எல்லா இடத்துலயும் டபுள் ஸ்டிச் தான் போடணும், அப்பதான் பேண்ட் பிரியாம இருக்கும். அதனால எல்லா இடத்துலயும் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்ப அந்த சைடும் ஸ்டிச் போட்டுக்கணும். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்ப இதையும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி இது வந்து நம்மளுக்கு சென்டர், இது வந்து இந்த ஸ்டிச்சுக்கு அந்த சைடும் இந்த சைடும் நம்ம வந்து ப்ளீட் கொடுக்க போறோம். ப்ளீட் வந்து இன்டேக் வந்து எனக்கு வந்து 1 இன்ச்சு. அது நம்ம உள்ள வந்து எவ்வளவு வந்து நம்ம மடிக்கிறோம்ட்டு, என்னோடது வந்து 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச்சா உள்ள வந்து நம்மளுக்கு ஃபோல்ட் ஆகி இருக்கும். நான் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 ப்ளீட் வச்சுக்கிறேன். இந்த சைடு ஒரு 3 ப்ளீட், அந்த சைடு ஒரு 3 ப்ளீட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணிட்டு எவ்வளவு ப்ளீட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கணும்னா நீங்க ஸ்டிச்சிங் லைன்ல கரெக்டா டேப் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மார்க்கை இன்னொரு மார்க்கோட கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் உள்ள இன்டேக் மாதிரி கரெக்டா ப்ளீட் வந்து ஃபார்ம் ஆயிடும். இதே மாதிரியே இப்ப இந்த சைடும் நம்மளோட ப்ளீட் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி தான் ப்ளீட் இருக்கணும். பாத்துக்கோங்க நான் எப்படி ப்ளீட் எடுத்துக்கிறேன்னு. ஸ்டிச்சிங்க்கு அந்த சைடு ப்ளீட் போகும், இந்த சைடு ப்ளீட் போகும். ஸ்டிச்சிங் நோக்கி ப்ளீட் வராது. ஓகே. இப்ப பேண்டோட மேல் பார்ட்டும் கீழ் பார்ட்டும் கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம 2 பார்ட்டுமே ஈக்குவலா இருந்தாதான் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது அது கரெக்டா ஃபினிஷ் ஆகி இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளீட்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப நான் ரெண்டுமே செக் பண்றேன். இப்ப எனக்கு எவ்வளவு பேலன்ஸ் வருதுன்னு பாருங்க. எனக்கு வந்து ஒரு 3 இன்ச் கிட்ட வரும் பேலன்ஸ். இப்ப இந்த பேலன்ஸ் வந்து நம்ம ப்ளீட்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எனக்கு கீழ் பார்ட் தான் வந்து எக்ஸ்ட்ரா வருது, அதனால நான் ப்ளீட்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். மேல் பார்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. கீழ் பார்ட் எக்ஸ்ட்ரா வந்தா நீங்க ப்ளீட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேல் பார்ட் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. இப்ப ப்ளீட் வந்து 4 சைடு இப்ப நம்ம எடுக்க போறோமா, 4 சைடுமே நான் இன்னும் ஒரு ப்ளீட் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறேன்.
இப்ப 4 சைடும் ப்ளீட் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி செக் பண்ணி பாக்குறேன். இப்போ வந்து எனக்கு கரெக்டா வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு கரெக்டா வரும். இப்ப பேண்டோட சென்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைடும் பேண்டோட சென்டர், மேல் பார்ட்லயும் கீழ் பார்ட்லயும் பேண்டோட சென்டர் நல்ல பக்கம் ஜாயிண்டா இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச்சிங்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்ப 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லா நம்ம ஸ்டிச் போடணும். ஓகே, ரெண்டுமே ஈவனா இருக்க மாதிரி கரெக்டா வச்சு ஃபுல்லா ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு முடியும் போதும் கரெக்டா முடிஞ்சிருக்கும். எந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டும் இருந்திருக்காது. பேலன்ஸ் கரெக்டா முடிஞ்சிருக்கா? இப்ப முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. பேண்டோட கீழ் பார்ட்டுக்கு போயிடுங்க. அதுல வந்து நான் கேன்வாஷ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிட்டு கேன்வாஷ் வந்து 1 இன்ச் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும். ஃபர்ஸ்ட் எட்ஜ்ல வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் கீழே எட்ஜ்ல வச்சு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் சென்டர்ல வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லா உங்களோட சாய்ஸ் தான். நீங்க ஒரு ஸ்டிச்சோட ஸ்டாப் பண்றதா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரியே இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட பேண்டோட ஃபுட் சைஸ கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க இருந்து நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஃபுல்லா நீங்க ஸ்டிச் போட்டுட்டே போயிடணும். பேண்டோட சென்டர் வரும்போது கரெக்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சென்டர் கரெக்டா இருக்கணும். ஈவனா இருக்க மாதிரி கரெக்டா பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டர் வரும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி முடியும் போதும் உங்களுக்கு ஈவனா முடிஞ்சிருக்கணும். இப்ப இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், பேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.